இயேசு கிறிஸ்துவுக்கும் யோபுவுக்கும் ஸ்தோத்திரம். பல வருஷம், ஆமா, ஒரு நூற்றாண்டுகளே கடந்திருக்கும் போது அவரே சொல்றாரு, என் மீட்பர். அவருக்கு அப்புறம் வந்திருக்கிற நாம எவ்வளவு கெத்தா சொல்லணும். ஒரு சிலர் வெத்தாவே உட்கார்ந்துருக்கீங்க. அல்லேலூயா. நீ சொல்லியா, நாங்கள் எதுக்கு அவ்வளோ சிரமெல்லாம் எடுப்பானே அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு முறை சொல்லிடலாமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே எல்லா கனமகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஸ்தோத்திரம், ஆமா, பகல் நேரத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை அன்போடு அழைத்த கனத்திற்குரிய அருமையான பாஸ்டையாவுக்காக நன்றி சொல்றேன். என்னை நேசித்து கனப்படுத்துகிற பாஸ்டம்மாவுக்காக நன்றி. பாஸ்டர் பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 பேஸ் வாழ்க, அல்லேலூயா, அதிலிருந்து ஆமென். ஆமாம், சரி, ஒரு சிலருக்கு புரியுது. ஆமாம், 90களுக்கு புரியும். ஆமாம், 2Kக்கு நிச்சயம் புரியாது. புரியாத வரைக்கும் ஸ்தோத்திரம். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமாம், ஆண்டவருக்கு நன்றி. ஆமாம், பாஸ்டையா குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறேன். ஆமாம், வாழ்க. ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு எல்லா கனமகிமை உண்டாகட்டும். ஆமாம், நம்முடைய சபையின் மேலே தேவன் வச்சிருக்கிற அளவில்லா கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் இப்படி ஒரு வாழ்த்துதலையை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு பெரிதாவோம், வளருவோம், பெரும்பாக்கத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நம்ம தமிழில் சொல்லணும்னா தட்டுவோம், தூக்குவோம் பெரும்பாக்கத்தையே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமாம், ஆமாம், அது முடிவாயிடுச்சு. ஆமீன் சொல்லுவோமாக. ஆமாம், அல்லேலூயா. இருக்கிறீங்கன்னு நம்புறேன். அல்லேலூயா. அதனால எல்லா கனமகிமை உண்டாவதாக. பிரைஸ் காட். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. அன்பே உமக்கு ஆராதனை. என் அழகே, என் அழகே உமக்கு ஆராதனை. மீண்டும் அன்பே, அன்பே உமக்கு ஆராதனை. என் அழகே, என் அழகே உமக்கு ஆராதனை. ஆராதனை, 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 ஆவியில் ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, அனுதினம் ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, ஆராதனை. என் அழகே, என் அழகே உமக்கு ஆராதனை. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல தகப்பனே, பகல் நேரத்திலும் எங்களோடு நீர் பேசு. உங்க இன்ப சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீங்க பேசினாதான்பா எங்களுக்கு ஒரு பூரிப்பு உண்டாகும். எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும். உயிர் மீட்சி உண்டாகும். நாங்கள் உயிர் அடைவோம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி யாக்கோபினுடைய ஆவியை உயிர்ப்பிக்கப்பட்டது போல இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர் என்கிற செய்தி எங்களை இன்னும் உயிர்ப்பிக்கப்படுகிறது.
எங்களை பலப்படுத்துங்க, எங்களோடு தொடர்ந்து பேசுங்கப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். 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 அல்லேலூயா. எல்லா கனமகிமை கர்த்தருக்கு. ஆமென் சொல்லுவோம். 2 ஆராதனையை ஒண்ணா சேர்த்து வச்சிருக்கிறோம்ல. அல்லேலூயா. ஆமா, ஒரு ஆராதனைக்கு 2 மணி நேரம்னா அல்லேலூயா, கணக்கு கரெக்டா இருக்கணும்ல. ஆமென் சொல்லுவோமாக. அதனால ஸ்தோத்திரம், முடிவாயிடுச்சு. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். எங்க கூட சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 33 36 வரைக்கும் நாங்க வாசிச்சிடுறோம். ஸ்தோத்திரம். வழக்கமா நீங்க சண்டை போட்டு வாசிச்சு எங்களை குழப்பி விட்டுருவீங்க. அதனால உங்களுக்கு லீவு, நாங்களே வாசிக்கிறோம். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். என்னை பாருங்கள். அல்லேலூயா. மாற்றம் வரும். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமா. ஆமா, இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் பேசிட்டே இருக்கிறாங்க. இயேசு உயிரோடு எழுந்தாராம், இயேசு உயிரோடு எழுந்தாராம். ஆமா, இங்க வந்தாரா, அங்க வந்தாரா, கல்லறையில ஆளையே காணுமா. ஸ்தோத்திரம். ஆமா ஆமா, மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானாரா அப்படின்னு ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்கிறான். இப்படி பேசிட்டே இருக்கும் பொழுது எருசலேமில் இருந்து ஸ்தோத்திரம், ஆமா ஆமா, ஒரு 8 மைல். ஒரு மைல் அப்படின்னா 1.5 கிலோமீட்டர். அந்த 8 மைல் தூரம் ஸ்தோத்திரம் எம்மாவூர்ல இருந்து வந்த சீஷர்கள் பேசிக்கொண்டே போறாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல வேளை அவங்களுக்கு ஷேர் ஆட்டோ எல்லாம் கிடைக்கல போல. ஆமென். ஆமா, ஸ்தோத்திரம். 8 மைல் தூரம் நடந்து பேசிட்டே போறாங்க. அப்ப பேசும் பொழுது அவர்களோட ஆண்டவராகிய இயேசுவும் ஸ்தோத்திரம் இணைந்து பயணம் பண்ணுகிறார். அவர்களோடு இணைந்து பயணம் பண்ணுகிறார். அவர்களோடு அவரும் சம்பாஷிக்கிறார். அவர்களோடு அப்பம் விட்டார். அவர்களோடு இருக்கிறார். நடந்தது என்ன? அந்த உயிர்த்தெழுந்த தெய்வம் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு வெளிப்பட்ட உடனே, தரிசனமான உடனே, அவர்களுக்கு ஸ்தோத்திரம் தம்மை வெளிப்படுத்தின அடுத்த நிமிஷமே, ஆமென், அவர்கள் என்ன செய்யலன்னு கேட்டா ஸ்தோத்திரம், யாம இந்த 8 மைல் தூரம் பயணம் பண்ணி தான் ஊருக்குள்ள போயிருக்கிறாங்க. ஆனா அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தை, அந்த மகிமையுள்ள கர்த்தரை கண்ட உடனே திரும்ப அவங்க என்ன செய்தாங்கன்னா எழும்பி எருசலேமுக்கு வந்தார்கள். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நம்மள மாதிரி அவங்க களைப்புன்னு சொல்லவே இல்ல, டயர்டுன்னு சொல்லவே இல்ல. ஆமா, ஸ்தோத்திரம். கை கால் எல்லாம் விட்டு போகுதுன்னு சொல்லவே இல்ல. ஆமா, இடுப்பு வலின்னு சொல்லவே இல்ல. ஆமா, ஸ்தோத்திரம். 8 மைல் தூரம் நடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவு டயர்டா இருக்கும் சொல்லவே இல்லை. ஆனா ஸ்தோத்திரம், ஏன் தெரியுமா? அவங்களுக்கு களைப்பு தெரியல, அவங்களுக்கு சோர்வு தெரியல, அவங்களுக்குடைய எந்த பலவீனங்களை தெரியல, எந்த சோர்வுகள் அவங்களுக்குள்ள வராததுக்கு என்ன காரணம்? உயிர்த்தெழுந்த கர்த்தரை கண்ட உடனே அவர்களுக்குள்ள இருந்த பயமும் கலக்கமும் சோர்வும் எல்லாம் நீங்கி ஒரு புது பலன் அடைந்து அவர்கள் திரும்ப எருசலேமுக்கு புறப்படுகிறார்கள். நான் ஒன்னு சொல்லவா? எழுந்தவரை கண்டவுடனே எழும்ப வேண்டிய சீஷர்கள் எழும்பினார்கள். தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு எழுந்தவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உயிரோடு எழுந்தவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த எழுந்தவரை காண்கிற நம்ம கர்த்தர் இன்றைக்கு எழும்ப பண்ண போகிறோம். அநேக மூத்தவர்களுக்கு, அநேக இளையவர்களுக்கு இந்த தெய்வம் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை அறிவிக்கக்கூடிய அபிஷேகத்தோட கர்த்தர் இன்றைக்கு நம்மை அவர் எழும்ப போகிறார்.
ஆமென். எழும்ப பண்ண வைக்க போகிறோம். ஆமென். இதுவரைக்கும் சோர்ந்து போய் இருக்கலாம், இதுவரைக்கும் பலவீனப்பட்டு இருக்கலாம், இதுவரைக்கும் எனக்கு ஞானம் இல்ல, அறிவு இல்ல, புத்தி இல்ல, திறமை இல்ல, படிப்பு இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா உயிர்த்தெழுந்த தெய்வத்தை கண்ட அவர்கள் எழும்பி எருசலேமுக்கு வந்து அவங்க சொல்றாங்களே, நாங்க கண்டையா அந்த தெய்வத்தை அன்றைக்கு அவங்க அறிவித்தது போல இன்றைக்கு எருசலேமுக்கு நாம தான், நகரத்துக்கு நாம தான், பெரும்பாக்கத்துக்கு நாம தான், சென்னைக்கு நாம தான் இன்றைக்கு உயிரோடு அவர் இருக்கிறார் என்கிற செய்தியை உலகம் முழுவதும் அறிவிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்ம எழும்ப பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொன்னவங்களை இன்னைக்கே எழுப்பிடுங்க ஆண்டவரே. இந்த ஆமீன் சொல்லாதவங்க எல்லாம் நல்ல வெயில்ல வச்சு செஞ்சு ஜூன்ல எழுப்புங்கப்பா. அல்லேலூயா. நாங்க உசுரை கொடுத்து ஆமா பேசிட்டு இருந்தா பேசுறா, எவ்வளவு நேரம் பேச போற? எங்க பாஸ்டே பேசி களைப்பாய் ஓரமா உட்கார்ந்துதான் உன்னையே கூப்பிட்டுருக்கிறார். ஆமா அப்படின்னு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்ன்ற? அல்லேலூயா. ஆமா சோத்திரம். இவங்களையே ஓரங்கட்டப்பட்ட மாதிரி சோத்திரம், ஒதுக்கப்பட்ட மாதிரி. ஆமா சோத்திரம். போன இவங்க போன கையோடவே ஒரு யூட்டர்னை போட்டு திரும்பி வர்றான் சார் எருசலேமுக்கு. நான் ஒன்று சொல்லவா சோத்திரம், இது வரைக்கும் சோர்ந்து போய் ஆமா முடங்கி போன நம்மை தான் கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். ஆமென். கடன்ல முடங்கி போயிருப்போம், பலவீனத்துல முடங்கி போயிருப்போம், வாழ்க்கையில முடங்கி போயிருப்போம். இனி அவ்வளவுதாங்க அப்படின்னு புலம்பிக் கொண்டு கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, எழுந்தவரை நீ கண்டல்ல, கல்லறையிலிருந்து எழுந்தவரை கண்டுட்டல்ல, உயிரோடு எழுந்தவரை கண்டுட்டல்ல, இனி 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 நீ அமர போகிறது இல்லை. ஆமீன் சொல்லுவோமாக. ஒரு குழந்தை தான் எழுந்திருக்குது. அல்லேலூயா. ஆமா வாய் தாய் தகப்பன்மார். ஆமீன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமென். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அமர்ந்த நாட்கள் முடிய போகிறது. அமர்ந்த நாட்கள் முடிய போகிறது. தேவனுக்காக எழும்புற நாட்கள் வந்து விட்டது. தேவனுக்காக எழும்புகிற நாட்கள் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமென். சரியா இயேசுவை பார்த்துட்டோம்னா உட்காரவே மாட்டோம். சோத்திரம். சரியா இயேசுவை பார்த்துட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் நான் பிஸின்னு சொல்ல மாட்டோம், இயேசுவுக்காக ஓடிக்கொண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா சில பேர் இப்பெல்லாம் சொல்றாங்க, எனக்கு இருக்கிற பலவீனத்துக்கு அல்லேலூயா அப்படி இருப்பேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்று சொல்லவா, பலவீனம் உனக்கு இருந்தாலும் பலமுள்ளவரை நீ பார்க்கும் பொழுது, பலமுள்ளவரை நீ பார்க்கும் பொழுது, இப்ப என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஆமென். தானியேலை தூக்கி சிங்க கபியில போட்டாங்க. போட்டாங்களா? போட்டாங்க. நான் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது, போட்டாங்க. அப்போ சிங்கம் இல்ல, சிங்கங்கள் உள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். ஒத்தாளு கிடையாது, சிங்கம் கிடையாது. ஆமா வண்டலூர்ல இருக்கிற மாதிரி ஒத்த நிக்க வச்சுதான் சிங்கம், அது கிடையாது. அங்க சிங்கங்கள் சோத்திரம் நிறைய நிறைய. ஆமா அந்த சிங்கங்களின் நடுவில் நம்பால தூக்கி போட்டு வெளியில இருந்து பார்க்கிறான், எலும்பு கூட தேராது போல இருக்கே அப்படின்னு எட்டி பார்த்தா சோத்திரம் இவன் ஒரு பக்கம் நிக்கிறான், அதுங்க சுத்தி நின்று ஜோம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிக்குது. அல்லேலூயா. மேல இருக்கிறோம் பார்த்தா என்னடா இது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறான். சோத்திரம் என்ன உள்ள பஞ்சாயத்து அப்படின்னா சோத்திரம் தெரியல. என்ன காரணம் தெரியுமா? இவனை எதுக்கு தூக்கி உள்ள போட்டாங்க? நீங்க புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே பாப்பீங்க. வேற எதுக்கு தூக்கி போட்டாங்க? சிங்கங்கள் சாப்பிடுகிறது. நல்லா வருவீங்க. இவன் ஜெபிச்சான்ற ஒரே காரணத்துக்காக ஆமென். தூக்கி உள்ள போட்டாங்க. இப்போ சோத்திரம் சட்டம் வந்தாலும் திட்டம் வந்தாலும் எது வந்தாலும் ஜெபிக்கிறதையும் விடவே இல்ல இல்ல. சோத்திரம் ஆமீன் சொல்லுவோமா? ஆமென். இருக்கிறீங்களா? ஆமென். அக்கினியில போட்டாங்க, அக்கினியுடைய மனம் அவங்களுக்கு வீசவில்லை. வீசல. ஏன்? அவங்களுடைய மேல அக்கினியின் மனம் அல்ல, ஆராதனையின் மனம். ஆமென். இப்போ தானியேலுக்குள்ள என்ன மனம்னு கேட்டா ஜப மனம். உங்களுக்கு புரியல, இன்னும் சொல்லவா சென்னை தமிழ்ல சோத்திரம். ஆமா ஜப வாசனை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா செண்டு வாசனை கிடையாது, சோத்திரம் ஜப வாசனை. இந்த ஜப வாசனை இருக்கிறவனை தூக்கி உள்ள போட்ட உடனே சோத்திரம் இந்த ஜப வாசனை அந்த சிங்கங்களையே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
இப்ப அதுங்களுக்குள்ள இந்த வாசனை வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுவோமாக. அதுங்க சோத்திரம் எங்க பாஸ்டிங் போட்டாங்க. இப்பதான் தெரியுது எதுக்கு பாஸ்டிங்னு. சோத்திரம் ஒரு ஜெபிக்கிற மனிதனோட நாங்களும் இணைய போகிறோம்னு சொல்லி அதுங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சதுன்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்குள்ள இருந்த ஜெப அபிஷேகம் சிங்கங்களுக்குள்ளேயே கிரியை செய்யனா, என் ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர், என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். அவரை நான் கண்டா என் பலவீனங்கள் கூட பலனா மாறும், என் சுகவீனங்கள் கூட சுகம் மாறும், என் நெருக்கங்கள் கூட சோத்திரம் லாபகரமா மாறும். தேவன் மாற்றி எங்க நான் தலை குனிஞ்சனோ அங்கே கர்த்தர் என் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா. ஆமென். இப்ப என்னன்னா சோத்திரம் இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படின்னா மார்க்கு 16ஆம் அதிகாரம் சோத்திரம் 13வது வசனம், சோத்திரம் 11வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா அவரோடு இருந்தவர்கள் அவரை நம்பவில்லை. இருக்கீங்களா? ஆமென். நீங்க வீட்டுல போய் வாசிங்க சோத்திரம். அந்த 11வது வசனம் போட்டு விட்டாங்க பாருங்க சோத்திரம். வாசிச்சிடலாமா? 11 மார்க் 16 11 போட்டு விட்டுருமா திரும்ப. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அல்லேலூயா. அடுத்தது சோத்திரம் 13வது வசனம். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்கள் நம்பவில்லை. இப்ப 14வது வசனம். அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில். யார் இந்த 11 வந்துட்டீங்க. அப்புறம் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் நம்பவில்லை. இங்கேயும் ஒரு ஆமென் சொல்லுவோமாக. சோத்திரம் 11ல நம்பல, 13லயும் நம்பல, 14லயும் நம்பல. யார் இவங்கன்னு கேட்டா இயேசுவோடே நடந்தவன், இயேசுவோடவே சாப்பிட்டவன், இயேசுவோடவே இருந்தவன். ஆமா சோத்திரம். அவருடைய போதகத்தை கேட்டவன், அவருடைய வசனத்தை கேட்டவன், அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசினதை எல்லாம் கேட்டவன் நம்பவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப அப்படியே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திற்கு நாம் வந்தா சோத்திர காவலர்கள் நகரத்திற்குள்ளே ஓடி ஆசாரியரிடத்துல சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து சோத்திரம் உயிரோடு எழுந்தார். ஆமென் சொல்லுவோமா. இப்ப சொன்ன உடனே ஆசாரியர்கள் மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணி இப்ப அவங்கள கூப்பிட்டு, இப்ப நான் சொல்றத நீ சொல்லு, இயேசு உயிரோடு எழுந்தார்னு சொல்லாத, நான் என்ன சொல்றோம், இந்த கொஞ்சம் பணத்தை கொடுக்குறோம், நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவருடைய சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு என்ன செய்ய, எல்லா பேப்பர் நியூஸுக்கும் நாளை காலையிலே என்ன செஞ்சிரு கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே இவன் எல்லாம் வாயிலே வால் போஸ்ட் அடிக்கிறான். இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. வெளியில போய் என்ன சொல்றான், சோத்திரம் நாங்க தூங்கிட்டு இருந்தோம், சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க தூங்கிட்டு இருந்தோம், சீஷர்கள் வந்து சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. ராத்திரி உட்கார்ந்து நான் தியானம் பண்ணேன். ஆமே சோத்திரம். யார் இந்த சீஷர்கள்? எடுத்துட்டு போயிட்டவங்க. அவங்கள குறித்து நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவை கைது பண்ண வந்து அவர் கையை தான் முடிச்சா, திரும்பி பார்த்தா ஒத்தனை காணும் பாஸ்டர், இவர் எடுத்துட்டு போயிட்டாராம். இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து அரண்மனைக்குள்ள விசாரிக்கிறா. சோத்திரம். உண்டவன் கூட்டவன் தூங்கினவன் எல்லாம் சோத்திரம். ஒருத்தனை அங்க ஆள் அட்ரஸே அப்படியும் ஒருத்தன் தப்பிச்சு ஒருத்தனை பார்த்து சொல்றாங்க, நீயும் அவர்களில் ஒருவன் தானே. ஆத்தாடி சத்தியமா அந்த ஆளுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. அவரை நான் பார்க்கவே இல்ல. ஆனா அதுலயும் அந்த அக்கா நம்ம சாதிக்குது பாருங்க. இல்லடா நீ அப்படி சொன்னாலும் உன் பேச்சு காட்டி கொடுக்குது. அல்லேலூயா. இவன் சொல்றான் பேச்சு காட்டி கொடுக்குதா, அப்படியான இனிமே பேசவே மாட்டேன். அல்லேலூயா. நீ நல்லாவே பாடலன்னா அதோட பாடுறதே நிறுத்திடுறோம். இருக்கீங்களா? அந்த மாதிரி இவன் பேசுறதே நிறுத்திட்டானா என்ன தெரியல. அப்போ இப்பேற்பட்ட ஆட்கள் இவருடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்களா, திருடி கொண்டு போனார்கள். இது யார் நம்புவா? நான் ஒன்னு சொல்லவா, ஆசாரியர் நம்புறான் இயேசு உயிரோடு இருந்தார்னு, மூப்பர்கள் நம்புறாங்க இயேசு உயிரோடு இருந்தார்னு, கூட இருக்கிறவன் நம்பவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒன்னு சொல்லவா உங்களுக்கு, இன்றைக்கு சபை எப்படி இருக்கு தெரியுமா? வெளியில இருக்கிறவன் நம்புறான் இயேசு அற்புதம் செய்வார், இயேசு அதிசயம் செய்வார், இயேசு மாற்றத்தை தருவார், இயேசு என்ன உயர்த்துவா. அவன் நம்புறான். நம்பாலு சோத்திரம் உள்ள உட்கார்ந்ததுல இருந்தே புலம்புறான், எப்ப முடிப்பீங்க சோத்திரம், எப்ப நம்ப வருது, என்ன வாழ்க்கை, என்ன பிரச்சனை சோத்திரம், என்ன போராட்டம், இன்ன வரைக்கும் வசனத்தை நம்புறதில்ல, வார்த்தையை நம்புறதில்ல, தீர்க்க தரிசனத்தை நம்புறதில்ல, இங்க வர்ற பலிப்படத்துல இருந்து வார்த்தையை பிரசங்க
பிரசங்கத்தையும் நம்பாமையே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்ன்றேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட கர்த்தர் பேசுவாராக. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உயிரோடு எழுந்தவரை எம்மாவூர் சீஷர்கள் கண்டது போல இன்றைக்கு நாமும் காண போகிறோம், நாமும் எழும்ப போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நான் சொல்லவா, எம்மாவூர் சீஷர்களால எருசலேமிலே ஒரு மாற்றம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எம்மாவூர் சீஷர்கள் சோத்திர எருசலேமுக்கே கொண்டு போறாங்க. அதாவது எருசலேம் என்பது தலைமையிடம், தலைமைக்கே கொண்டு போறாங்க. சோத்திர நகரத்துக்குள்ள கொண்டு போறாங்க. எங்க பார்த்தாலும் சொல்றாங்க, உயிரோடு எழுந்தவரை நாங்க கண்டோம், எங்க கூட அவர் வந்தா, எங்க கூட இருந்தா, எங்களுக்கு அப்பம் கிட்பிட்டு கொடுத்தா. அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஒரு சாதாரண வழியில பேசிட்டு போன அவங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வருமானா? ஒரு மாற்றம் வருமானா? நிச்சயமா சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளை நம் மூலமாக இந்த உலகத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரப்போகிறது. நம்பனா தலைக்கு மேல கைய தட்டிலாம் சாமி. ஆமென். ஆ. எழும்பிடு, எழும்பிடு, உன் வல்லமையை தரித்திடு. தரித்திடு. சொல்லுவாமா? எழும்பிடு, 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 உன் வல்லமையை தரித்திடு. அயராம் அயராமல் ஜெபித்திடு, கண் கலங்கா கண்ணுறங்காமல் காத்திரு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு பக்கம் சொல்றாங்க, சோத்ரா இயேசுவை தூக்கிட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு. சோத்திரம். ஒரு பக்கம் சொல்றாங்க, அவர் உயிரோடு எழுந்தாருன்றது எனக்கு சந்தேகமா இருக்குன்றான். அல்லேலூயா. ஆமென். நான் இப்படி உட்கார்ந்து யோசிச்சேன், சோத்திரம் கல்லறையில் இருந்த மலையே தூக்கிட்டாங்கயா. அல்லேலூயா. ஆமா, ஆமென் சொல்லுவோமாக. கண்மலையை, அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். மலையை யாராலும் தூக்க முடியாது, மலை எங்களுக்கு தான் சொந்தம். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். ஆமென். ஆமா, சரியா? கர்த்தர் நல்லவர். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கண்மலையை சோத்திரம் எங்களுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ஆமா, ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் உட்கார்ந்துட்டு எதையோ பேசி, ஆமா ஆமா, ஒரு சோத்திர கற்பனைக்குள்ளேயே ஓட்டி அவங்க சீசர்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, அது பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வேகமா சோத்திரம் ஆமா ஒரு படத்தையே ரிலீஸ் பண்ணி விட்டான். ஆமே. ஆனா என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டா, சோத்திரம் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். அல்லேலூயா. அந்த படம் ஜனத்தின் நடுவில் ஓடல. ஏன்னா சோத்திர இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுள்ள என் தெய்வம் இயேசு இறங்கி வந்தார், உயிரோடு எழுந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு நடந்த ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஆமா, எம்மாவூர் சீஷர்களுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை, ஒரு காரியத்தை, ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஒன்று, என் கூட சேர்ந்து நீங்க சொல்லணும். ஆமா, மௌன விரதம் இருக்கப்படாது. அல்லேலூயா. ஆமா, சரியா? கர்த்தர் நல்லவர். ஒன்று வழியில் வந்த வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். வழியில் வந்த வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அதை அப்படியே இப்படி சொல்லவா? வாழ்க்கையில் வந்த வல்லவர். வாழ்க்கையில் வந்த வல்லவர். ஆமென். ஆமா. இரண்டாவது, போதித்த என் போதகர். சொல்லுங்க பாப்போம். போதித்த என் போதகர். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது, அப்பம் பிட்டு கொடுத்த என் ஆண்டவர். அப்பம் பிட்டு கொடுத்த என் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3 நிலைகளில இயேசு அவர்களுக்கு என்ன செய்தார்? வெளிப்பட்டார், சம்பாஷித்தார், சோத்திரம் நடத்தினார். இதை தான் கொஞ்ச நேரம் நாம சோத்திர நேரம் இருக்கு மட்டும் பார்க்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து திருப்பிக் கொள்வீர்களாக. அதே 24ஆம் அதிகாரம் சோத்திரம் ஆமா 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்களுடனே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. ஆமென். கவனிங்க, சோத்ரா. இவங்க கூப்பிட்டாங்களா?
இயேசுவே வாரும் அப்படின்னு கூப்பிட்டாங்களா? கூப்பிடவில்லை. இல்ல. சோத்திரம். இவங்க பேசிட்டு போறாங்க. ஆமா, ஒருத்தன் உயிர் தெழுந்தான்றான், ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்றான், ஒருத்தன் சோத்திரம் என்னையா அப்படின்னு இந்த வர்த்தமானங்களை, நடந்தவைகளை குறித்து, நடந்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து பேசிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வழியில அவர்களோடு அவர் இணைந்து கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுவோமாக. சோத்திரம். ஒரு பக்கம் இவங்க யாரு? சீஷர்கள். இவங்க யாரு? தேவனோட இருந்தவர்கள், தேவனோட நடந்தவர்கள். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கலக்கம், ஒரு பக்கம் சோர்வு, மறுபக்கம் உயிரோடு எழுந்தார் என்கிற செய்தி அவங்களுக்கு சோத்திரம் இன்பமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. மறுபக்கம் சோத்திரம் வேதனையா இருக்கு. என்ன நடந்ததோ தெரியல. அந்த குழப்பமும் சந்தோஷமும் அந்த கலந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. சீஷர்கள் பேசி நடந்துக்கும் பொழுது இப்போ ஆண்டவர் வழியில அவர்களோடு சேர்ந்து அவரும் நடக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இவங்க சோத்திர ஆண்டவரே நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடவே இல்ல. ஆனா அவரா என்ன செய்தாருன்னா வந்தா. நான் இன்னைக்கு சொல்லவா, தம்முடைய பிள்ளைகள் குழப்பத்தோடு இருக்கும்போது, தம்முடைய பிள்ளைகள் நெருக்கத்தோடு இருக்கும்போது, தம்முடைய பிள்ளைகள் ஆமா சோத்திர ஏதோ ஒரு சூழ்நிலை சிக்குண்டு நடக்கும்போது ஆண்டவர் தூரத்திலிருந்து காண்கிறவர் அல்ல, அவர்களோடு இணைந்து செயல்படுகிறவர், அவர்களோடு இணைந்து பயணிக்கிறவர், அவர்களோடு இணைந்து நடக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை மட்டும் தனியா விட்டு போகிறவர் அல்ல. அவர் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா வேலையிலும் என் கூடவே இருக்கிறவர். என்ன காரணம்? எனக்கு ஒருவேளை அவரை தெரியாது இருக்கலாமே தவிர, ஆனா ஒரு நாள் ஒருபோதும் என் கூட இல்லைன்னு என்னால மறுக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியில கொண்டு வருகிறார். கானான்ல சேர்க்கிற வரைக்கும் சோத்திரம் அவர் அவர்களுடனே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இருக்கிறீங்களா? ஆமென். ஆமா சோத்திரம். அவங்க பட்னியா இருக்கவே இல்ல. சோத்திரம். ஆமென் சொல்லுவாமா? ஆமென். இன்னொன்னு சொல்லுவா, அவங்க உபவாசமே போடல சார். ஆமென். ஒரு நாள் அவங்களுக்கு பாஸ்டிங் பிரேயரே இல்ல சார். ஆமென். சோத்திரம். 3 வேளை 3 கட்டு கட்டிட்டு தான் நிக்கிறான். ஆமென். சோத்திரம். ஒரு வேளை பாஸ்டிங் போட்டு இருந்தாலும் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் போல. அல்லேலூயா. ஆமா சோத்திரம். பாஸ்டிங்கே கிடையாது. ஆமா, நான்வெஜ் கேட்டா நான்வெஜ். சோத்திரம். வானத்திலிருந்து மன்னா சோத்திரம் கொடுத்துட்டே இருக்கிற மன்னாவா கூட இருக்கிறா. ஆமா சோத்திரம். அவர்களோடு எப்பொழுதும் இருக்கிறா. ஒன்னு சொல்லவா சோத்திரம். அவங்க பயணத்துல தவறு செய்த போது மட்டும்தான் மற்ற நேரத்துல ஒரு இடத்துல கூட அவங்களுக்கு ஒரு சின்ன பூச்சி கூட அவங்களை கடிச்சதா இல்ல. இருக்கிறீங்களா? ஆமென். இன்னும் கொஞ்சம் சொல்லவா, அவங்களுடைய வஸ்திரங்கள் பழமையாகி போகவே இல்ல. புருஷர்களே 6 லட்சம் பேர், ஸ்திரீகள் ஆமென், பிள்ளைகள் ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவங்க வஸ்திரங்கள் பழமையாகி போகவே இல்லை. அந்த காலத்துல மட்டும் இந்த போத்தீஸ் சென்னை சில்ஸ் இருந்திருந்தானா ஊத்தி மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அல்லேலூயா. ஆமா, ஒரு முறை எடுத்தா இன்னும் அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கே தவிர இவங்க எடுக்கவே மாட்டாங்களே, முடியாதியா? அல்லேலூயா. ஆமா, ஆமீன் சொல்லுவோமாக. சோத்திரம். இருக்கிறீங்களா? ஆமா, வஸ்திரங்கள் பழமையாகி போகவே இல்ல. சோத்திரம். பழசா மாறுற மாதிரி இருந்தனா, கலர் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா சோத்திரம் எத்தனை கிலோ சோப்பு சார், சோப் பவுடர் சார், எவ்வளவு வாஷிங் மிஷின் சார்? அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உட்கார்ந்து. ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஆமா 1 கிலோ வாஷிங் பவுடர்னா சோத்திரம் 4 சோப்புன்னா வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க. 6 லட்சம் குடும்பங்களுக்கு கணக்கு போட்டு பாருங்க. சோத்திரம். ஆமா, அந்த இடத்துல நாம சோப்பு கம்பெனி வச்சிருந்தாவே பெரிய ஆள் ஆயிட்டு இருப்போம். இருக்கிறீங்களா? ஆனா அந்த அளவுக்கு இருந்தாலும் கர்த்தர் அவங்க கூடவே இருந்தார். ஒரு குறைவில்லாம நடத்தினார். வழியில இவங்களுக்கு இடைப்பட்டார். உயிரோடு எழுந்தவர் எப்ப இடைப்பட்டாரோ, எப்ப அவங்களோட நெருங்கினாரோ, எப்ப அவங்களோட பேச ஆரம்பித்தாரோ, அப்பவே அவர்களுக்குள்ள இருந்த கவலைகள் எல்லாம் நீங்க ஆரம்பித்து இப்ப அவங்க சொல்றாங்க, அவர் நம்முடனே பேசும் பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லை. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி கவலையோட இருந்தவன், திகிலோட இருந்தவன், போராட்டத்தோட இருந்தவன், உயிர் தெழுந்த தெய்வம் அவங்களோட இணைந்த உடனே, வழியில சேர்ந்த உடனே இப்ப அவங்களுக்குள்ள ஒரு
மாற்றம் வந்தது. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஈஸ்டர் ஆராதனையில உயிர்த்தெழுந்த தெய்வம் அவங்களுக்கு வழியில வந்தா, இப்ப நான் சொல்றேன் நம்ம வாழ்க்கையில வரப்போகிறோம். Amen. வாழ்க்கையில இருக்கிற கசப்புகள் மாறப்போகிறது. Yes, Lord. வாழ்க்கையில இருந்த வேதனைகள் மாறப்போகிறது. Amen. வாழ்க்கையில இருந்த நெருக்கங்கள் மாறப்போகிறது. Amen. வாழ்க்கையில இருந்த போராட்டங்கள் விலக போகிறது. வாழ்க்கையில இருக்கிற நஷ்டங்கள் மாறப்போகிறது. நம்ம பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. சேர்ந்து மீண்டும். பாடுவோமா? கலந்திட்டாலும் ஆமா பாசமுள்ள ஒரு மரம் கூட கைத்தட்டி. வருது. அன்பான ஆஹா, என் என் தேவன் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நானே தினம் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆமா தேவா நானே தினால் விசேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் எதினா இது எதினா என் கூடவே நீர் என்னோடு வருவதினா. சொல்லுங்க வாய் திறந்து. எதினால் இது எதினா என் கூட என்னோடு வருவதினா. எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவங்களுக்குள்ள சோத்திரம் வழியில திகிலோட பயணம் பண்ண, கலக்கத்தோட பயணம் பண்ண ஆரம்பித்த அவர்களோட இயேசு நடந்தார். ஹல்லேலூயா. அவங்க கூட நடந்தவர் நம்மோடும் நடப்பார். ஆமென் சொல்லுவோம். அவங்க வாழ்க்கையில வந்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் வருவார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த யாக்கோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தாரா? ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அந்த யாக்கோபு சோத்திரம் அம்மா ஆமா பண்ண ஒரு மிகப்பெரிய திட்டத்தினால இப்ப என்ன செய்தான்னு கேட்டா, சோத்திரம் அம்மாவே சொல்றா, நீ என்ன செய்ய, சோத்திரம் அண்ணனுக்கு கோபம் தனியிற வரைக்கும் நீ மாமா வீட்டுல என்ன செய்ய இரு அனுப்புனாங்க. சோத்திரம் தாய் மாமா ரொம்ப நல்ல மாமி ஆமின்னு சொல்லுவோமாக. ஏன்னா சோத்திரம் 20 வருஷம் குழந்தை இல்லை, தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு 8 கூட வந்து பார்த்துட்டு போல இருக்கீங்களா? இந்த அக்கா வேற ரொம்ப நல்லவங்க. சோத்திரம் தாய் வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் தடவே மாட்டாங்க. தலை பிரசவத்தை கூட வீட்டுக்கு போல. அல்லேலூயா. சரி, பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே வாய்ப்பு இல்லை ராசா சொத்ரா அப்படின்னு போகவே இல்லை. இவனுக்கு தாய் மாமா கருப்பா சகப்பான்னு கூட இவனுக்கு தெரியாது. சோத்திர தங்கச்சி பையன் எப்படி ஒசரமா குள்ளமா எப்படி இருப்பான்னு அவங்களுக்கு தெரியாது. இத்தனை வருஷம் கழிச்சு சோத்ரா ஆமா போடா ஆமா அப்படின்னு சொல்லி ஆமா தாய் அனுப்பிவிடுறா. இவனும் என்ன செய்தான், பயணம் பண்ணி போற. சோத்திரம் இருக்கிறீங்களா? ஆமா ஆமா. நான் யோசிக்கிறேன், இவன் தாய் மாமன மாதிரி நல்ல மாமனே கிடையாது பாருங்க. அல்லேலூயா. ஆமா சோத்திர தங்கச்சி புள்ளதான் இருந்தாலும் 20 முறை சம்பளத்தை மாத்துறான். 10 முறை சோத்திர சம்பளத்தை மாத்துறான். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், 10 முறை மாத்தந்து கூட பிரச்சனை இல்லை. இருக்கிறீங்களா? பொண்ணைய மாத்திட்டான். அல்லேலூயா. நான் இன்னை வரைக்கும் யோசிக்கிறேன். ஆமா சோத்திர அடுத்த நாள் தான் இவனுக்கு பொண்ணு யாருன்னே தெரிஞ்சிருக்குது. அது வேற ரகசியமாவே இருக்குது. அல்லேலூயா. சரியா? இவ பொண்ணை மாத்துறான், சம்பளத்தை மாத்துறான். ஆமா கடைசி வரைக்கும் மாத்தி மாத்தி நிக்கிற நல்ல தாய் மாமன். அவனை தேடிதான் இவன் என்ன செய்யறான், போகிறான். போகும்போது வழியில என்ன செஞ்சது, பொழுது போச்சு. அங்கேயே ஒரு சோத்திரம் ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சு தூங்கிட்டார். அல்லேலூயா. அவன் ராத்திரில தூங்கினா ஒரு அர்த்தம் இருக்குது, என் பிரசங்கத்திலேயே தூங்கினா. நாங்க உசுர கொடுத்து பேசிட்டு இருக்கும் போதே நம்பாலே சோத்ரா நல்ல பேனுக்கு நேரம் உட்காந்துறது, சோத்ரா இல்ல ஏசிக்கு நேரம் உட்காந்துறது. நீங்க பேசுங்க, இன்பமா இருக்குது.
அல்லேலூயா. நீங்க இங்க பேசுங்க, நான் 2வது வானம் 3வது வானத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன செய்வோம், போயிட்டு வந்துடும். இவன் ராத்திரில தூங்கினா பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. தூங்கினானா இப்ப கர்த்தர் என்ன செய்தாரு, வழியில தங்கன இவனோட கர்த்தர் பேசினார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமென். சார் இவன் புறப்படும் போது ஜெபம் பண்ணானா? இல்ல. வர்ற வழியில ஜெபம் பண்ணானா? இல்ல. எதுவுமே இல்ல. ஆத்தா சொல்லி விட்டா சோத்திரம் வந்துட்டார், அவ்வளவுதான். சோத்திரம். அவனையே தரிசனம் அவன் மேல இருந்ததுனால, திட்டம் அவன் மேல இருந்ததுனால, நோக்கம் அவன் மேல இருந்ததுனால அவனை வழியில சந்திச்சு அவனையே தட்டி சொல்றார், நீ கலங்காதடா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடவே மாட்டேன். ஆமா சோத்திரம், உன்னை கைவிடவே மாட்டேன். உன் சந்ததியை நான் பெருக பண்ண போறேன். கல்யாணமே ஆகல சார், கல்யாணமே ஆகல. அவனை குறித்த திட்டத்தை சொல்றாரு, அவனை குறித்த நோக்கத்தை சொல்றாரு. நீ யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, சோத்திரம் முற்பிதாக்கள்ல ஒருத்தண்டா. ஆமா, உன் மேல வச்சிருக்கிற திட்டம் மாறாது. தட்டி தூக்கி சொல்றாரு. இப்ப அவனுக்கே தூக்கம் போச்சு, எழுந்து உட்கார்ந்து, ஆமா நான் என்னமோ நினைச்சேன், என்னை விட என்னை குறித்த திட்டம் மகா பெரியது. அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். கை தட்டலாமா? நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். சொல்லுங்க ஒரு முறை. மலைகள் எல்லாம் நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே. நிச்சயமாக நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமா. ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். சொல்லுங்க வாய் திறந்து. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னுடைய, அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் பாதையெல்லாம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? வழியில சந்தித்த பொழுது யாக்கோபினுடைய காரியமே திட்டமே மாறுகிறது. ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இவனை வழியில சந்திச்சு வார்த்தையை கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு வழியாகவே மாறிட்டார். நான் ஒண்ணு சொல்லவா, அவங்களை வழியில சந்திச்சு வாழ்க்கையை மாத்துறாரு. இவங்களுக்கு சோத்திர வழியாகவே மாறுறாரு. நம்முடைய வாழ்க்கையில கத்த நம்மை சந்தித்து நம்முடைய வாழ்க்கையின் முழுவதும் அவரே பொறுப்பெடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நினைக்கிறது போல் அல்ல, என்னை குறித்த திட்டம் என்னை விட மகா மேலானது, ஒரு ஆமென் பெரியது. சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சமீபத்துல சோத்திரம் வண்டலூர் பகுதியில நான் ஊழியத்துக்கு வந்திருந்தேன். சோத்திரம் வந்து முடிச்சுட்டு அப்போ ஒரு சகோதரனோட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணே, முதல்ல இந்த ஊர்ல நாங்க யாருன்னே யாருக்குமே தெரியாது. எங்களை அற்பமா பார்ப்பாங்க, எங்களை அதட்டுவாங்க, திட்டுவாங்க. இங்க உட்கார்ந்தா இங்க உட்காரது ஏது போ அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சார். ஆமென். கர்த்தர் எங்களை வாழ்க்கை ஆசீர்வதிச்சார், ஆமென். எங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். ஆமென். 4 அண்ணன் தம்பிங்க. இன்னைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எங்களை இந்த ஊர்ல தெரியாத ஆளே இல்லாத அளவுக்கு கர்த்தர் எங்களை மாற்றி வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒன்னு சொல்லவா, அடையாளமே தெரியாம இருக்கிற உங்களை தான் இனி அடையாளங்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். நீங்க தான் உங்க ஊருக்கு, உங்க தெருவுக்கு கர்த்தர் உங்களை அடையாளமா கர்த்தர் வைக்க போறார். ஆமென். நம்பனா கைய உயர்த்தி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க, உங்க ஊருக்கு நீங்க தான் அடையாளம். உங்க ஊருக்கு நீங்க தான் அடையாளம். ஆமென். அல்லேலூயா. எங்களுக்கு செட் ஆகும், உங்களுக்கு செட் ஆகுமா? ஊருன்னா சொத்து நான் எப்படி சொல்லவா, உங்க நகருக்கு நீங்க தான் அடையாளம்.
ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆமா, இருக்கிறீங்களா? உங்க வார்டுக்கு நீங்க தான் அடையாளம். வார்டு மெம்பர் என்று போறீங்க. அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சரியா? கர்த்தர் நல்லவர். அப்ப தேவன் இன்றைக்கு அடையாளமே தெரியாம இருக்கிற நம்மை தான் அடையாளங்களா மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எம்மா ஒரு சீஷர்கள் சோத்திரம் போகும்போது பாய் சொல்லி கூட அனுப்பல போல, ஆனா அவங்களையே கர்த்தர் இவர் சந்திச்சு பேசின உடனே அவங்க எழும்புறாங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அவங்க எழும்புறாங்க. வழியில கர்த்தர் சந்தித்தார் அல்லவா? ஆமா, வாழ்க்கையாகவே மாறுறார் அல்லவா? இன்றைக்கும் உங்களை இந்த உயிர் தெழுந்த தெய்வம் அவங்களை வழியில சந்திச்சவர் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சந்தித்து உங்க வாழ்க்கையை தலையெழுத்தே தேவன் மாற்றி எழுத போகிறார். ஆமென். உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென். உங்களை கனப்படுத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஆமென். இரண்டாவது ஆமென். இரண்டாவது என்ன சொன்னேன்? போதித்த நல்ல போதகர். போதகர். என் கூட சேர்ந்து திருப்பிக் கொள்றீங்களா? 25, 26, 27 3 வசனங்களை. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் அவரே டென்ஷன் ஆயிட்டார். தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளையும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஆமென். இருக்கிறீங்களா? சோத்திரம். இவர் 3.5 வருஷம் போதிக்கிறார். 3.5 வருஷம் பேசிக்கிட்டே இருக்கிறார். சோத்திரம். கடற்கரையிலும் பேசுறார், வனாந்தரத்திலும் பேசுறார், வீட்டுக்குள்ளேயும் பேசுறார், எல்லா இடத்திலையும் தீர்க்க தரிசனங்களை பேசுறார், நியாயப்பிரமாணங்களை முறித்ததை குறித்து பேசுறார், தம்மை குறித்த திட்டங்களை பேசுறார், தம்மை குறித்த தரிசனங்கள் எல்லாம் பேசுறார். எல்லாத்தையும் கேட்டுட்டு சோத்திரம் இப்ப திக்குமுக்காடுறான் பாருங்க. இருக்கிறீங்களா? சோத்திரம். எல்லாம் இவங்களுக்கு தான் பேசினார். சோத்திரம். என் கேள்வி என்னன்னா, 3.5 வருஷம் பிரசங்கம் பண்ணா சோத்திரம் ஒருத்தனும் கேட்கல பாருங்க. முன்னாடியே உட்காந்துருக்கிறான். அல்லேலூயா. நான் ஒரு வேளை யோசிச்சேன், இயேசுநாதர் நம்ம பிரசங்கம் பண்ணும்போதே கை தட்டாங்கன்னா இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணும்போது எழுந்து நின்று கை தட்டியிருப்பான். அல்லேலூயா. இது வரைக்கும் கேட்காத பிரசங்கம். இதுல வேற சோத்திரம். ஆமா, எல்லாருடைய பிரசங்கம் போல இவர் பிரசங்கம் இல்ல. ஆமா, சோத்திரம். இவர் பிரசங்கத்தை கேட்கறவனுக்குள்ளவே ஒரு உயிர்ப்பிப்பு வருது. இவ்வளவு நடக்குது. இவ்வளவு நடந்தாலும் தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசினா, தம்மை குறித்து பேசினா, எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்ப சோத்திரம் இது எப்படா நடந்திருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதனாலதான் ஆண்டவரே டென்ஷன் ஆயிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. 25 மந்த இருதயம் உள்ளவர்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவரே கோவப்படுறாரு. ஆமென் சொல்லுவோமாக. எவ்வளவும் சொல்லியும் நீ என்ன செய்யற? எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கிற. எப்படா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல சோத்திரம். ஆமா ஆமா, இருக்கிறீங்களா? நான் அப்பப்ப நாங்க எங்களை தேற்றிக்கிறோம். ஆமென். இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணாவே அப்படி இருந்திருக்கிறாங்கன்னா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க வளமுடன். அப்ப நமக்கு அப்படின்னா சோத்திரம் நம்மளை எப்படி வச்சிருப்பாங்க? ஆமே. ஆமா, நாங்களும் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு போனோடனே கையை விடுத்து சொல்லுவாங்க, நல்லா பேசுறீங்க பாஸ்டர். ஆமென். நாங்க திருப்பி என்ன பேசணும்னு கேட்டோம், திரும்ப அதையே தான் சொல்லுவீங்க. அல்லேலூயா. அது எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்க கேட்காம சிரிச்சிட்டே போயிடுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. காலையில முடிச்சுட்டு இறங்கி வந்தேன். சோத்திரம். கையை பிடிச்சி நல்லா இருந்தது பிரதர், நல்லா இருந்தது பிரதர்னாங்க. சோத்திரம். நான் திருப்பி என்ன பேசுனேன்னு கேட்டிருந்தேன்னா பேனாவை எடுத்து திருப்பி எழுதிருப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, சரியா? அப்ப நல்லா கவனிக்கணும். இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணும் போதே தம்மை குறித்த தரிசனங்களை சொல்றார், திட்டங்களை சொல்றார். அவ்வளவும் சொல்லி அவங்களுக்கு போதித்திருக்கிறார். போதிக்கப்பட்ட அவங்களோ போதகத்தையே மறந்து போனார்கள். ஆமென். நான் ஒன்று சொல்லவா? கொஞ்சம் வைராக்கியத்தோடு சொல்லவா? அவங்க மறந்து போயிட்டாலும் இன்றைக்கு எனக்கு கர்த்தர் போதிக்கிற போதனையை, எனக்கு கொடுக்கிற வார்த்தைகளை, எனக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனங்களை, எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை ஒரு நாள் ஒருபோது நான் மறக்கவே மாட்டேன். என்னை குறித்து எழுதினவர்களை நான் மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவர் பேசுறது யாருக்காக தான் பேசுறாரு? அப்ப எனக்காக தேவ திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அதை நான் மந்த இருதயம் உள்ளவனா ஒதுக்கி வைக்க நேரம் இல்லை. நிச்சயமா நான் பேசும் பொழுது, அவர் பேசும் பொழுது நான் அதை கவனித்து கேட்டாலே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆமென் சொல்லுவோமாக.
இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், வசனத்தை போதிக்கிற வசனத்தை யார் கேட்கிறோமோ அவங்கள கர்த்தர் அடுத்த ஸ்தானத்துக்கு நேரா, நடத்துவார், அடுத்த நிலைக்கு நேரா கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். வெளியில இருக்கிறவன் கேட்டா அவன் சொல்றான் மெய்யாகவே இயேசு உயிரோட எழுந்தார். கூட இருக்கிறவன் என்னதான் பண்ணானா, காணிக்கிறதானா, என்னன்னு செஞ்சான்னு தெரியல. சோத்திரம் இவன் மட்டும்தான் சார் பிரசங்கத்தை கேட்கல. அல்லேலூயா. ஆமா சோத்திரம். நாங்க சோத்திரம் எங்க சபையில நாங்க இருக்கும்போது ஆமா குடும்ப ஜெபம் வைப்போம் பாருங்க. எல்லாரும் வீட்லயும். உங்க வீட்டுல எல்லாம் வைப்பாங்களா? வைப்பாங்க. அல்லேலூயா. சோத்திரம் குடும்ப ஜெபம் வைப்போம்ல. அப்ப அந்த நேரத்துல ஒவ்வொரு குடும்பத்துல நடக்கிற ஆமா சோத்திரம் ஒரு நல்ல காரியம் என்னன்னா, வந்தவங்க எல்லாம் வீட்டுல உட்கார வச்சுட்டு அக்கா கிச்சனுக்கு போயிடும், ஆமென். அண்ணன் வெளியில இருப்பாரு. இப்ப நாங்க பாஸ்ட் யாருக்கு பிரசங்கம் பண்ண? வந்திருக்கிற எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுவோம். சோத்திரம் அண்ணன் வெளியில இருந்து வரவேற்கிறதுலயே இருப்பார். இருக்கிறீங்களா? ஆமென். சோத்திரம் மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு பொம்மை நிற்கும் தெரியுமா? அந்த மாதிரியே அண்ணன் வெளியில இருந்து வாங்க வாங்க கடைசி வரைக்கும் சோத்திரம் என்ன பாட்டு பண்ண நம்ம குடும்ப ஜெபத்துல நமக்காக தானே பேசுறாரு, ஆமென். நம்ம கேட்கணும்ன்ற எண்ணமே என்ன செய்யறது இல்ல இருக்கிறது. ஆமா சோத்திரம். ஆமா ஒரு பக்கம் அக்கா டென்ஷனாவே இருக்கும், என்ன செய்ய முடியிற வரைக்கும் என்ன செய்ய. அல்லேலூயா. ஆமா அதான் ஹைலைட்டே. சோத்திரம் கடைசி வரைக்கும் என்ன செய்ய யோசிச்சுங்க, எதுவுமே சிக்கல. அதனால ஒரு ஆர்டர் போட்டு விட்டுருங்க. புரிந்தவர்கள் பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஆமா அதனால அப்படியே இருந்துட்டோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, எனக்கு பேசினா நான் என்ன செய்யணும்? நான் கேட்கணும். ஆமென். என் சபையில யாருக்கு பேசுறாரு? எனக்கு நீங்களாம் முறைக்கிறத பார்த்தா நான் அடிக்கடி சொல்றது தான். சோத்திரம் முறைச்சிங்கன்னா பாயிண்ட் உங்களுக்குன்ற மாதிரி ஆயிடும். அதனால அப்படியே கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். சரியா? சரி. இப்போ பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம சபையில் நமக்கு தான் பேசுறாரு, நமக்கு தான் பேசுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். 3.5 வருஷம் பிரசங்கம் பண்ணா சோத்திரம் கடைசி முக்கிய உட்காந்துக்கிறான். இது எப்படி நடந்ததுன்னு சோத்திரம். ஆமா இப்ப நான் ஒண்ணு சொல்லவா? இப்ப சொல்றாரு, ஏற்கனவே மோசே தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழுதினது ஆமா அதெல்லாம் நடந்துட்டு இருக்கடா. அவர் உயிரோடு எழுந்தது கூட தெரியாத ஒரு மந்த இருதயம் உள்ள ஆளா நிக்கிறீங்களே கீழ்பாக்கும் அப்படின்னு சொன்னா கூட அப்படியே நிக்கிறான் பாருங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வசனத்தை சோத்திரம் கேட்டு அபியாசப்படுத்துற இருதயம் இல்ல. அல்லேலூயா. ஆமென். நம்ம கிட்ட விட்டுந்தா இது யாருக்கு சொன்னா எப்ப சொன்னாரு எல்லாவற்றையும் அடுத்த நாளே எழுதி இருப்போம். உதாரணத்தை நாங்க ஃப்ளோல சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க அதுக்கு படம், திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் எழுதி அக்கா இங்க வா போன வாரம் சொன்னார்ல அது யார் தெரியுமா? அது நீதான் அப்படின்னு ஒரு படத்தையே ஓட்டி முடிப்போம். ஆமா ஆனா இவங்கள பாருங்க சோத்திரம் அந்த படத்தை ஓட்ட கூட தெரியல. இருக்கிறீங்களா? ஆனா அவங்களையே கர்த்தர் சந்திச்சு அவங்களுக்கே போதிக்கிறாருன்னா எனக்கு பேசுங்கப்பா, என்னோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். மீண்டும் ஒரு முறை பேசுங்கப்பா, என்னோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உங்க நாமம் உயர்த்தணும்பா. மீண்டும் ஒரு முறை துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உம் நாமம் உயர்த்தணும்பா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் என்ன சந்திக்கும் பொழுதெல்லாம் என் கூட பேசிக்கிட்டே இருப்பார். எனக்கு தர வேண்டிய விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். எனக்கு தர வேண்டிய தரிசனங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். தரிசனத்துக்குரிய வெளிப்பாடுகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப என் ஆண்டவர் என் கூட தான் பேச விரும்புகிறார், எனக்கு போதிக்க விரும்புகிறார். நான் சொல்லவா, எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியில என்னை நடத்துகிற என் தேவனாகிய கர்த்தர் அவரை மட்டும்தான். எனக்கு தர வேண்டிய ஆலோசனை அவர் மட்டும்தான் எனக்கு. ஆமென்.
அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமென். சில நேரத்துல ஆண்டவர் என்கிட்ட சோத்திரம் காதோரமா சத்தமே இல்லாம பேசுவா, சில நேரத்துல சத்தத்தோடவும் பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுவோமா? ஆமென். ஆமா. சோத்திரம் சிதம்பரம் ஒரு 3 நாள் கூட்டத்துக்கு போயிட்டு நானும் என் மனைவியும் சோத்திரம் திரும்ப வர்றோம். நைட்ல வரும்போது சோத்திரம் அந்த பாஸ்டர் நீங்க போங்க நாங்க போயிடுறோம்னு சொல்லி சிதம்பரத்துல இருந்து பஸ் ஏறி பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம். பாண்டிச்சேரியில வந்து இறங்குறோம். சோத்திரம் சென்னைக்கு ஒரு பஸ் கூட இல்லை. எல்லாம் சோத்திரம் ஜனங்கள்லாம் நிக்கிறாங்க. நாங்களும் சோத்திரம் பேக்கோட ஆமா நிக்கிறோம். என்ன செய்ய, கால் வலி சோத்திரம். ஆமா 3 நாள் கூட்டம் தொடர்ந்து காலை மாலை. ஆமா களைப்பு வேற, என்ன செய்ய தெரியல. ஆனா ஆண்டவர் கூலா பக்கத்துலன்னு சொன்னார், இந்த பஸ் நிக்குது இல்ல, இந்த பஸ்ல ஏறி உட்காருங்க. அதுல லைட் போடல, ஒண்ணுமே இல்லை. நாங்கள் 2 பேர் ஏறி உட்காந்து ஏதாச்சும் சத்தம் போட மாட்டாங்களே, நீ ஏறுறா அப்படின்னார். என் மனைவி கிட்ட சொன்னேன், சோத்திரம் அப்படி சத்தம் இப்படி கேட்குது, ஏறுவோம்மா சொன்னா ஏறிடுங்க அப்படின்னு. ஏறி உட்கார்ந்தோம். ஏறி உட்காந்து சோத்திரம் ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான், அப்படி இருக்கும் அவ்வளோதான். ஒரு 10 to 5 அந்த ஆமாம் உட்காந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சோத்திரம் வேகமாக கண்டக்டர் டிரைவர் ஏறினார், மொத்தம் லைட்டை போட்டார், ஆன் பண்ணி சென்னைன்னார். இருக்கீங்களா? சோத்திரம். இப்ப பார்த்தா ஒட்டுமொத்த 2 பஸ் ஜனம் ஒரே பஸ்ல ஏற ஆரம்பிச்சது. நம்ம தனியா கீழே நின்னோம்னா இவங்களாண்ட மல்லு கட்டி நம்மளால ஏறி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சோத்திரம் லைட் ஆஃப் பண்ணி நம்மளை ஏத்தி லைட்டை போட வச்சு அடுத்தவங்களை அப்புறம் ஏத்துறாரு. ஆமென். அது நான் ஒண்ணு சொல்லவா, வசனத்தோடவும் பேசுவாரு, வாழ்க்கையோடவும் பேசுவார். என் பாதைக்குரியதையும் பேசுவார். என் பிள்ளைக்குரியதையும் பேசுவார். அவர் எப்பவுமே என் கூட பேசுறதுல அவருக்கு இருக்கிற சந்தோஷம் அல்லவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நம்ம தான் அவர்கிட்ட பேசுறதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி பேசிட்டு அவர் பேசுறாரோ இல்லையோ, நாமளே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சொல்வார் இருடா நான் பேசணும்டா அப்படின்னு. நாம சொல்லுவோம் அதான் முஷ்டமில்ல, நான் பேச வேண்டியதை பேசிட்டேன். ஆமா நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருக்க, பேசிடாதீங்க. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவரை பேச விடுறதே இல்ல. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். வாழ்க. ஆமென் சொல்லுவோமாக. அப்போ சோத்திரம் தேவன் இந்த சீஷர்களோட வசனத்தை குறித்து என்ன செய்றாரு? பேசினார். வார்த்தை குறித்து, தீர்க்க தரிசனங்களை குறித்து என்ன செய்றாரு? பேசினார். இப்பதான் இவங்களுக்கு என்ன வருது? தெளிவு வருதுக்கா. ஆமென். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருகிறது. அவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வருகிறது. ஆமா ஆமால்ல. கர்த்தர் ஏற்கனவே உயிர் தெழுந்தார், எழும்புவேன்னு சொன்னாரு, 3ஆம் நாளில எழும்புவேன்னு சொன்னாரு. ஆமா நிறைவேறி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு வெளிச்சம் உள்ள வந்தது, ஒரு மாற்றம் உள்ள வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். மாற்றம் உள்ள வந்துச்சா? எப்ப தெரியுமா? அவர் பேசும் பொழுது, அவர் பேசும் பொழுது, ஆமென். உயிர் தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு சம்பாஷிக்கும் பொழுது, அவர்களோடு இடைபடும் பொழுது, அவங்களுக்குள்ள இருக்கிற கலக்கங்கள் எல்லாம் நீங்கி, பயங்கள் நீங்கி, வேதனைகள் நீங்கி, இப்ப சந்தோஷம் அடைகிற அளவுக்கு கர்த்தர் அவர்களோட பேசினார். பேசினார். அல்லேலூயா. மூன்றாவது ஒன்று சொன்னேன், என்ன? அப்பத்தை ஆமா சோத்திரம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஆமா சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் கூட சேர்ந்து ஸ்தோத்திரம். ஆமா ஆமா 30வது வசனம். அவர்களோடே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவளுக்கு கொடுத்தார். அப்புறம் அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஒரு ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க. இப்போ ஸ்தோத்திரம். அவர்களுடனே அவர் என்ன செய்தாரு? பந்தி இருந்தார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமா இருக்கிறீங்களா? பந்தி இருந்தார், அவர்களோட உட்கார்றார். பந்தி இருப்பது என்பது ஐக்கியத்தை குறிக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. ஸ்தோத்திரம். சாப்பிட்றது எதை குறிக்குது? அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். ஆமா ஐக்கியத்தை குறிக்குது. அதனால தான் டீமா சேர்ந்து ஸ்தோத்திரம் ஹோட்டலுக்காக ஓடுறோம். அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். ஆமா இதுல வேற சோத்திரம், அந்த சங்கம் இந்த சங்கம் சபைக்குள்ளவே சோத்திரம். ஆமா ஆமா அல்லேலூயா. ஆமா நமக்கு வாழ்க வளமுடன். ஆமென். சரியா? கர்த்தர் நல்லவர். டீமா ஆமா யூத் டீம், அந்த டீம் இந்த டீம் இப்பெல்லாம் சோத்திரம். ஆமா அல்லேலூயா. இளம் வாலிபர்கள், இளம் பெண்கள், அப்படி இப்படி ஆமா மொத்தத்தையும் சேர்த்து சோத்திரம் திங்கிறதுலயே குறியா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆமா சோத்திரம். அல்லேலூயா. நீங்க நல்லவங்க, உங்களை சொல்லலை, எங்க ஊர்ல. அல்லேலூயா. ஆமா சரியா? இப்போ இந்த ஐக்கியம் வேற, சோத்திரம் அதுலயே முழு கவனம் செலுத்துறது வேற. ஆமென் சொல்லுவோமாக.
சோத்ரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா சோத்ரம், இப்ப ஆண்டவர் அவங்களோடு சேர்ந்து ஐக்கியப்படுகிறார், உட்கார்றார். ஆமீன் சொல்லுவோமாக. ஆமென். மெஜாரிட்டி யாரு? அவங்க. அல்லேலூயா. 2 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இவரு தனி ஆளு. ஆனா இவர் உட்கார்ந்து இவர் இவ்வளவு நேரம் போதித்ததுனால, நாம பேசினதுனால, இவர் மட்டும்தான் அப்பத்தை பிட்டு அவளுக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. 2 காரியத்தை சொல்றேன், கவனிங்க. சோத்திரம். ஆமா, அப்பம் என்பது எதை குறிக்கிறது என்றால் பலனை குறிக்கிறது. ஆமீன் சொல்லுவோமாக. 2வது வெளிப்பாடை குறிக்கிறது. ஆமீன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. இந்த 2த்தையும் அப்படியே கொஞ்சம் வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ சோத்திரம், அப்பத்தை கொடுத்த உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆமீன் சொல்லுவோமாக. அப்பத்தை சாப்பிட்ட உடனே அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. நான் ஒன்னு சொல்லவா? சோத்திரம், எனக்காக சோத்திரம், திருவிருந்து என்கிற சோத்திர கர்த்தருடைய பந்தியில நான் கை வைக்கும் பொழுது எனக்கு திறக்கப்பட வேண்டிய ஆரோக்கியம் திறக்கப்படும். எனக்கு திறக்கப்பட வேண்டிய நன்மை திறக்கப்படும். எனக்கு திறக்க வேண்டிய வழிகள் திறக்கப்படும். எங்கெல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கிறதோ சோத்திரம் அதெல்லாம் திறக்கப்படும். இன்னொன்னு சொல்லவா? அடைக்கப்பட்டது எனக்கே தெரியாது. ஆனா எனக்கு தெரியலன்றதுக்காக கர்த்தர் விட மாட்டார். அதை திறந்து கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதை திறந்து கர்த்தர் தருவார். ஆமீன் சொல்லுவோமா? சோத்திரம். இப்படி நான் சொல்ல வர்றேன். காரியம் என்ன தெரியுமா? ஆமா, இன்னைக்கு கர்த்தர் தாமா அவருடைய சரீரத்துக்கு முன்பதாக, ரத்தத்துக்கு முன்பதாக நம்மை அமர பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு தீர்க்க தரிசன ஆவியோடு சொல்றேன், பயத்தோடு பக்தியோடு அதை வாங்கி நாம உட்கொள்ளும் பொழுதே நிச்சயமாகவே எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ ஆமா அதெல்லாம் கர்த்தர் நமக்கு திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. ஆமென். அதனால அப்பம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே போதிக்கவும் செஞ்சுட்டார். ஆமீன் சொல்லுவோமாக. அதனாலதான் திருவந்து கொடுக்கிறதுக்கு முன்னாடியே நாங்களும் பிரசங்கம் பண்ணி முடிச்சிடுறோம். அல்லேலூயா. ஆமா, திருவந்தே கொடுத்துட்டா நீங்க சோத்திரம் பரலோகத்திலே என்ட்ரி போட்ட மாதிரி ஏந்து போயிடுவீங்க. அல்லேலூயா. அதனாலதான் நாங்க ஆமா அவருடைய வழி வந்தவர்கள் நாங்கள். ஆமீன் சொல்லுவோமாக. அதனால சோத்திரம், அவர் முதல்ல பிரசங்கம் பண்ணார், 2வது திருவிந்து கொடுத்தார். ஆமா சோத்திரம். அப்பதான் அவன் கண்களும் திறக்கப்பட்டுச்சு. வசனத்தை கொண்டுதான் சோத்திரம், வசனத்தை போதிச்ச பிறகுதான் அப்பத்தை கொடுக்கும் பொழுதுதான் திறக்கப்பட வேண்டியதெல்லாம் திறக்கப்படும். அல்லேலூயா. நான் ஒன்னு சொல்லவா? பிரசங்கத்தை கேட்காம சோத்திரம், வார்த்தையை கேட்காம நீங்க என்ன செஞ்சாலும் திறக்கப்பட வேண்டியதை திறக்கப்பட. சில பேர் சோத்திரம் வீட்டுல உட்காந்துட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பாப்பார், வசனத்தை கேட்டாதான் ஜெபமே கேட்கப்படும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது சோத்திர, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்ப வேதத்தை கேட்டவனுக்கு ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாருன்னா, வசனத்தை கேட்டு திருவிருந்துல கை வைக்கிற எனக்கு என் கண்கள் திறக்கப்படும், என் வெளிப்பாடுகள் திறக்கப்படும், என் தரிசனங்கள் எனக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது அப்பம் எதை குறிக்கிறது தெரியுமா? சோத்திரம். ஆமா 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 சோத்திரம், பலனை குறிக்கிறது. ஆமீன் சொல்லுவோமா? எலியா சோர்ந்து போய் 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல சோர்ந்து போய் படுத்துட்டான். ஆமா, என் ஊழியம் முடிஞ்சது. ஆமா ஆமா, இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன், இனி நான் ஆமா செய்யவே மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டான். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? சூர செடியை பார்த்து சோத்திரம் சோர்ந்து போய் ஆமா படுத்துட்டான், தூங்கிட்டான். இருக்கிறீங்களா? தேவதூதன் வந்து தட்டி எழுப்பினான். இருக்கிறீங்களா? நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னை மட்டும் பாருங்கள், மாற்றம் வரும். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுவோமாக. ஆமா சரி, கர்த்தர் நல்லவர். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, தட்டி எழுப்புறார். சோத்திரம் எழுந்து பார்க்கிறான், பரலோகத்துக்கு வந்துட்டுமாடா அப்படின்னா, இல்லடா சோத்திரம் இங்கே தான் இருக்கிறேன். உனக்கு சோத்திரம் அப்பமும் இருக்கிறீங்களா? தண்ணியும் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, தழல சுடப்பட்ட அப்பம், ஆமா சோத்திர தலைமாட்டில் சொம்பு ரெடியா இருக்குது, சாப்பிடு. ஏன் அப்படின்னு கேட்டா வசனம் சொல்லுகிறது சோத்திரம். ஆமா ஆமா, நீ சாப்பிடு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இருக்கிறீங்களா? ஆமா, என்னுடைய ஓட்டத்தை ஓடணும்னா எனக்கு என்ன தேவை? பலன் தேவை. பலன் எதுல வச்சிருக்கிறார்? அப்பத்துல வைத்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமாக.
அப்ப அந்த அப்பமாகிய பலனை எனக்கு கொடுத்து என்ன ஓட வைக்கிறவர், ஆமென் அப்பமாகிய பலனை எனக்கு கொடுத்து என் தரிசனத்துல ஓட வைக்கிறவர், ஆமென் அப்பமாகிய பலனை கத்தர் எனக்கு தந்து என் ஊழிய பாதையில ஓட வைக்கிறவர், ஆமென் அப்பமாகிய பலனை கத்தர் எனக்கு கொடுத்து என் வாழ்க்கையில முன்னேற செய்கிறவர். அல்லேலூயா. பல நேரங்கள்ல சோர்ந்து போயிடுறோம், பல நேரங்கள்ல கலக்கம் அடைகிறோம், பல நேரங்கள்ல உபத்திரவம் அப்படி நொந்து போயிடுறோம். கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு அப்பம் என்கிற பலன் உனக்கு வரப்போகிறது. ஆமென் உயிர்த்தெழுந்த தெய்வம் உனக்கு அப்பம் என்கிற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா இங்க இவங்களுக்கு சோத்திரம் அப்பம் என்கிற பலனை கொடுக்கிறார். ஆமா, நீங்க அப்படியே யோவான்ல பாத்தீங்கன்னா சோத்திரம், ஆமா நம்ம பாங்கடா எல்லாரும் சேர்ந்து போய் இயேசுநாதர் செத்துட்டாரு, இனி வாய்ப்பு இல்ல, ஆமா அவர் முதலமைச்சர் ஆயிடுவார், நம்ம எல்லாம் அமைச்சர் ஆயிடலான்னு பார்த்தா சோத்திரம் அவரு வேற மாதிரி முடிவு எடுத்துட்டாரு. அதனால நாம பழையபடியே என்ன செய்வோம், சோத்திரம் மீன் பிடிக்க போவோம்னு சொல்லி மீன் பிடிக்க போறாங்க. ஒரே ஒரு மத்தி மீன் கூட கிடைக்கல. ஆமென் இருக்கிறீங்களா? அல்லேலூயா இவர் நம்ம ஆண்டவர் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவர். கரையில உட்காந்துட்டு சோத்திர சுட சுட மீனை, ஆமா சோத்திர பொறிச்சு வச்சுட்டு, பிள்ளைகளே ஏதாவது உங்க இடத்துல உண்டா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவங்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுதான் கேட்கிறார். நம்ம கூட சில நேரத்துல சோத்திர காணிக்க கொடுங்க அப்படின்னா நம்ம கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுதான் கேட்கிறார். நான் ஒன்று சொல்லவா, உங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுதான் கேட்பார். ஏன் தெரியுமா? ஆமா, இருக்கிறது கொடுத்துட்டேன்னா பெருக்கத்தை கத்தர் தந்துருவார். ஆமென் மெதுவா நாளைக்கு காலையில கை தட்டலாம்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். ஆமா சோத்திரம். எப்ப பார்த்தாலும் சோத்திரம் என்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவர் கேட்கிறாரு. சோத்திரம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் சார் கேட்பாரு. அல்லேலூயா. அப்பதான் நான் இருக்கிறத கொடுத்துட்டேன்னா பெருக்கத்தை தருவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ சோத்திரம் பிள்ளைகளை உங்களிடத்தில் ஏதாவது உண்டா? அவன் திருதுன்னு முடிக்கிறான். சோத்திரம் ராத்திரிலாம் வலை போட்டது தான் சார் மிச்சம், ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுதானே நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. வா சாப்பிடு, வராமைன்னு சொல்லுவோமாக. சாப்பிட்டோன்னு அவன் கண்ணு திறக்குதாங்க. ஆமென் நான் ஒன்று சொல்லவா சிஸ்டர் பிரதர், எனக்கு பலனை கொடுக்க அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் பலவீனம் 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 பலவீனம். இப்பெல்லாம் ஒரு ஆவி என்ன தெரியுமா? எந்த பலவீனமான ஆளை பார்த்தாலும் நமக்கு அந்த பலவீனம் வந்துருமோ? ஆமென் இருக்கிறீங்களா? யூடியூப்ல சொல்லுவான் சோத்ரா உங்களுக்கு, ஆமா சோத்ரா 4 நாளா சோத்ரா நெஞ்சு எரிச்சலா அப்படின்னு மட்டும்தான் போடுவான். நமக்கு 2 நாள் தான் இருந்திருக்கும். உடனே சோத்திரம் உள்ள போய் அடிய அலசி ஆராய்ஞ்சு சோத்திரம் இவங்களே எம்பிபிஎஸ் டாக்டரை விட எம்டி முடிச்ச மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணி சோத்திரம், ஆமா பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். சோத்திரம் இப்போ நாங்க அல்லேலூயா, ஆமா என்ன செய்யணும்? பாரத்தோட ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த பொய்க்கு எதுக்கு நாங்க பாரத்தோட ஜெபிக்கணும்? ஆமைன்னு சொல்லுவோமாக. எதை பார்க்குறோமோ பலவீனத்தை மட்டும் என்ன செய்கிறோம்? இழுத்துக்கிறோம். ஆமாம், அந்த பலவீனம் எனக்கு இருக்கும், இந்த பலவீனம் எனக்கு இருக்கும் அப்படின்னு நினைப்போம். சோத்திரம் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு போனால் மாப்பிள்ளை ஆகிடுவோம், சாவு வீடு போனால் செத்தவன் ஆகிடுவான். அல்லேலூயா. ஆமாம், எங்கே போகிறோமோ அங்கே என்ன செய்கிறது? அந்த மாதிரியே மாறிடுறது. அல்லேலூயா. அவன் தலைவலின்னா எனக்கும் தலைவலிக்கிற மாதிரியே இருக்குது. அல்லேலூயா. அவன் வயிற்று வலின்னா எனக்கும் வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்குது. இது ஒரு ஆவி சார். நான் ஒன்று சொல்லவா, நான் மனிதனோடு இணைக்கப்படலை, கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய பலன் எனக்கு, அப்பம் என்கிற பலனை எனக்கு தருகிறார், தந்துட்டார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பலன் உங்களுக்கு வருகிறது. பலன் உங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பலன் உங்களுக்கு வருகிறது. இன்னொரு பலனை சொல்லவா? சோத்திர ஆவியின் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஆவியின் பலன் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். பாவத்தை மேற்கொள்ளும். ஜெயிக்கும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். பாவத்தை ஜெயிக்கும். சோத்திரம். இருக்கிறீங்களா? சொல்லணும்னு நினைச்சா சொல்லிடணும். ஆமீன் சொல்லுவோமாக. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா சோத்திரம். வாலிப பாவத்தையும் ஜெயிக்கும். வாலி பசங்க ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கணும். வாழ்க. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பாவத்தையும் ஆமீன் சொல்லுவோமாக. எதிர் வீட்டு ஜன்னல் எல்லாம் ஜெயிக்கும். ராமீன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆமா சோத்திர. எதிர் வீட்டு ஜன்னல், சோத்திர சுடிதார் ஜன்னல், ஜீன்ஸ் பேண்ட் ஜன்னல் எல்லாம் என்ன செய்யும்? ஜெயிக்கும். ராமேன்னு சொல்லுவோமாக. இன்னைக்கு சோத்திர, ஆமா அங்க தொட்டு இங்க தொட்டு பேய் பிசாசு நம்ம பிள்ளைங்க மேலேயே கண்ணை வச்சிருக்கிறா. இதுங்களுக்கு இது தெரியாம சோத்திர, ஆமா அவரு சோத்திர நல்லவர் டேடி அப்படின்னது போட்டுன்னும் போல இருக்குது பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா சோத்திர. இன்னும் 20 வருஷமா வளர்த்த எனக்கு தெரியாது.
25 வருஷம் வளர்த்த எனக்கு தெரியாது, அவருக்கு சர்டிபிகேட் இது கொடுத்துட்டு உட்காந்துக்குது. அல்லேலூயா. சர்டிபிகேட் கொடுத்துட்டு அடுத்த கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல சொல்லுது, டாடி நீங்க சொன்னதான் கரெக்ட் டாடி, இப்ப மாத்த முடியாது டாடி. அல்லேலூயா. இதையே ஜெயிக்கிறதுக்கு தானே நாங்க சொல்றோம், அங்க ஜெயிக்கிறதுக்கு தானே சொல்றோம், அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு தானே சொல்றோம். அங்க விட்டுட்டு சோத்திரம் இங்க வந்து எங்களுக்கே ரெக்கமெண்டேஷன். அல்லேலூயா. ஆமா, இன்னும் ஒரு சிலர் சோத்திரம் நேரா பாஸ்டர் வச்சே ரெக்கமெண்டேஷன் பண்ண வைக்குது. அல்லேலூயா. பாஸ்டர் நீங்க சொன்னா எங்க டாடி கேப்பா, எங்க மம்மி கேட்கும். அல்லேலூயா. ஆமா, நாங்களே சோத்திரம் போட்டுடலாமா என்ன சோத்திரம். ஆமா சோத்திரம். முந்தியெல்லாம் சோத்திரம் அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம்டா, உங்களுக்கு இல்ல சொல்றேன் அப்படின்னு சொன்னா பையன் சொல்லுவான், எனக்கு என்ன இவ்வளோ சீக்கிரமா பண்றீங்களே. ஆமா சோத்திரம், நான் அடுத்த வருஷம் பண்ணிக்கிறேன்மா. இப்போ அப்படியே ட்ரெண்டிங் மாறிட்டு இந்த வருஷமே கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னடா அப்படின்னு கேட்டா, வேலை இருக்குதா இல்ல. சோத்திரம் வேலை தேடுற ஐடியா இருக்குதா, அதுவும் இல்ல. சோத்திரம் ஏற்கனவே தேட வேண்டியதை தேடிட்டதுனால வேலையும் தேடுறது இல்ல, ஆமா சம்பளத்தையும் தேடுறது இல்ல. அப்படியே நிக்கிறது உன் ஜீன்ஸ் பேண்ட்ல மண்ணள்ளி போட. அல்லேலூயா. வெளிப்படையவே பேசணும்னா உங்க லவ்ல எம்ஸ்டாண்ட் அள்ளி கொட்ட. ஆமென். ஆமா, நான் ஒண்ணு சொல்லவா, ஆமா சபை நம்மை உயிர்ப்பிக்க கூடியது, சபை நம்ம உருவாக்க கூடியது, பாவத்தை ஜெயிக்க பலனை கொடுக்க கூடியது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமா, நான் சிரிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, அவ்வளவு ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளவு சோத்திரம் அந்த வலியோட பேசுறேன். ஆமென் சொல்லுவோமா. இன்னைக்கு இருக்கிற நிறைய தங்கச்சி மாருங்க சோத்திரம், ஆமா ஆமா அவங்களுடைய கண்ணீரை கண்டு பேசுறேன். அண்ணே சோத்திரம் தெரியாம சிக்கிட்டுனே, அடறத கண்டு பேசுறேன் சிஸ்டர். சோத்திரம் சில தம்பிங்க சோத்திரம் அழுதுட்டு பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். சோத்திரம் தம்பி சொல்றான், ஆமா ஆமா நான் அன்னைக்கு பார்த்தபடி இன்னைக்கு இல்லைண்ணே, அன்னைக்கு பார்த்தபடி இன்னைக்கு இல்லைண்ணே, என்னால தாங்க முடியல, செத்தெல்லாம் நினைக்கிறேன், ஆனா செத்தா நரகத்துக்கு போய்ட்டு பயத்திலே இருக்கிறேன், நரக வாழ்க்கை இங்கேயே வாழறேன். தெரியுமா, அவ்வளவு வலி சார், அவ்வளவு வேதனை சார். ஏன் தெரியுமா, அதனாலதான் வாலிப தம்பி தங்கச்சி, நீ பாவத்தை ஜெயிக்கணும்னு பேசுறேன், நீ பாவத்தை ஜெயிக்கணும்னு பேசுறேன். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு பலத்தை தருவாராக. மறக்கவே முடியலன்னு சொல்லாத. இருக்கிறீங்களா சில பேர் சோத்திரம் மறக்கவே முடியல பாஸ்டர். ஹல்லேலூயா. சோத்திரம் உனக்கு சுகர் வருவதாக. சுகர் வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவார். ஆமென். ஆமா சோத்திரம், இன்னைக்கு நான் வைராக்கியமா பேசுறேன். இன்னைக்கு பாவத்தையும் அக்கிரமத்தை நீ ஜெயிக்கிற மகனா மகளா. ஆமென். தாய் தாப்பனை குறித்து சொல்லணும். ஆமென். என் பிள்ளைய எங்க விட்டாலும் எப்படி விட்டாலும் திரும்பி வருவாள். அல்லேலூயா. ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில 7 வார்த்தை பேசினார். அல்லேலூயா. நீங்க உடனே அது முந்தா நாள் தானே பேசினார். அப்படின்றீங்களா? முந்தா நாள் தான் பேசினாரு. ஏன்னா இப்ப சொல்றேன், 7வது வார்த்தையை பேசும்போது சொல்வார், பிதாவே உம்முடைய ஆவிய என் ஆவிய உம்முடைய கைகளில் ஒப்பு வைக்கிறேன். இத நான் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது சோத்திரம் நான் எப்படி வச்சேன்னா, சோத்திரம் ஆண்டவர் ஆதி ஆகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் எத்தனையோ பேரை கர்த்தர் நம்பினார். ஆதாம நம்பினார். சோத்திரம். ஆமா, ஆதாம நம்புறார். சோத்திரம். ஆமா ஆமா நோவாவை நம்புறார், ஆபிரகாம் நம்புறார், ஈசாக்க நம்புறார். சோத்திரம் யாக்கோபை நம்பினார், தீர்க்கதரிசிகளை நம்புறார், சாமுவேலை நம்புறார். சோத்திரம் எல்லாரையும் நம்பினார். ஆனா எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு காரியம் சோத்திரம் அவங்கள உலகம் இழுத்து உட்கார வச்சிருச்சு, அவங்கள சோத்திரம் சோர்ந்து போக பண்ண வச்சுது. ஒருத்தரையும் என் இருதயத்துக்கு ஏற்றவனை நம்பி தாவீதை கொண்டு வந்து வச்சா சோத்திரம் நம்பாலி ஜோலியை முடிச்சு விட்டு நிற்கிறான், யாருக்குமே தெரியாத மாதிரி. அப்பயும் அங்கேயும் என்ன செய்யறாரு சோத்திரம், அவனை நிக்கிற சவுல நம்புற அவன் ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரியே அவனும் தோத்து போயிட்டா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியம் தோல்வி முடியுது. ஆனா தேவனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வந்து சொல்றாரு, அவங்களெல்லாம் நான் சொல்லவா, அவங்க எல்லாம் சோத்திரம் வந்தது போல திரும்ப உங்கண்ட வரலப்பா. ஆனா நான் எப்படி வந்தனோ அப்படியே உலகத்தை ஜெயிச்சு தரிசனங்களை நிறைவேற்றி சித்தத்தை நிறைவேற்றி அப்படியே வர்றேன். என்னை எப்படி அனுப்புறீங்களோ அதுல பழுது இல்லாம பாதிப்பு இல்லாம எதுவும் இல்லாம அப்படியே என்ன நான் உம்முடைய கைகளில் தர்றேன். என்னை எப்படி இந்த உலகத்துக்கு கொடுத்தீங்களோ அப்படியே இந்த உலகத்திலிருந்து நான் உம்முடைய கைகளில்
வருகிறேன். சொல்ல முடியுமா சார் நம்மளால? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் தாய் தகப்பன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாங்க. என் பிள்ளைய உலகத்துல விட்டாலும் சோத்திர உலகத்துல இருந்து வரும்போது நான் எப்படி பார்த்தனோ அப்படியே என் பிள்ளைய வரணும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. பலனை கொடுக்கிற ஆண்டவர், அப்பத்தை கொடுக்கிற ஆண்டவர். எல்லாம் எழுமி நிற்கலாமா? சோத்திர ஒரு 2 minutes அப்படியே வேகமா. Praise God. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. Yes, Lord. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். கைத்தட்டி. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால்